கூட்டணி கதவுகள் திறந்திருக்குது, வாங்க வாங்க வாங்க. கதவெல்லாம் அடைச்சிட்டோம், வராதீங்க வராதீங்க வராதீங்க. நான் ஒன்றும் உங்களை சொல்லலை, பேசாமல் நீங்கள் போங்க போங்க போங்க. நாங்களும் உங்களை சொல்லலை, பேசாமல் போங்க போங்க போங்க. கூட்டணி கதவுகள் மட்டும் இல்லை, ஜன்னல்களும் திறந்து இருக்குது, வாங்க வாங்க வாங்க. ஜன்னலையும் அடைச்சிட்டோம், இங்கே வராதிங்க வராதிங்க வராதிங்க. நான் இப்போவும் உங்களை சொல்லலை, பேசாமல் போங்க போங்க போங்க. இப்போவும் நான் உங்களை சொல்லலை, பேசாமல் நீங்கள் போங்க போங்க போங்க. இங்கே பாருங்க, எங்கள் பலம் தெரியாமல் மோதிக்கிட்டு இருக்கீங்க. பார்த்தீங்கல்ல, டெல்லியில் உங்கள் கட்சியில் இருக்க முன்னாள் எம்எல்ஏ எல்லாரையும் தூக்கிட்டு போயிட்டோம். தூக்கிட்டு போய் எங்கள் கட்சியில் சேர்த்துருக்கோம். ஏப்பா மலை, அதெல்லாம் பழைய பீஸுப்பா. இங்கேயே இடத்த அடைச்சிக்கிட்டு இருந்தாங்க, எப்படா வெளியே விரட்டலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். நல்ல வேலை, நல்ல சமயம் பார்த்து நீ வந்து கூப்பிட்டு போயிட்ட. அப்படியா? இப்போ பாத யாத்திரையை முடிக்க வைக்க ஜி வராப்புல. அப்போ உங்கள் கட்சியில் பதவியில் இருக்கிற முக்கியமான புள்ளியவே நாங்கள் தூக்க போகிறோம். ஆல்ரெடி தூக்கிட்டோம், எங்கள் ஜி முன்னாடி கட்சியில் சேர போகிறாங்க. அப்படியா? இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் வந்து எங்ககிட்ட காட்டாதீங்க, எங்கள் கட்சியிலேருந்து யாரும் வரமாட்டாங்க. அப்படியே போனால் கூட துரோகின்னு முத்திர குத்தி விட்ருவோம். என்னதாயா பிரச்சனை? கூட்டணிக்கு வாயா, டெல்லியிலேருந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க, எப்படியாவது கூட்டணிக்கு வர வையின்னு. என்னதாயா வேணும் சொல்லி தொலைங்கய்யா. நல்லா கேட்ட பாரு, உங்கள் கூட கூட்டணி வச்சா ஜெயிக்க மாட்டோம்ப்பா, 4 பேர் மதிக்க மாட்டுறாங்க. அப்படி தான் இருக்கு. ஆனால் வேணாம். அதைத்தாயா நாங்களும் சொல்கிறோம், உங்கள் கூட கூட்டணி வைக்கலாம், நாங்கள் ஜெயிக்க முடியாது, எங்களை ஒரு பையன் மதிக்க மாட்டான். அது ஓம் பிரச்சனை, போய ஆட போய. சரி, வேற யாராவது கூட்டணியில் சேர்றதுக்கு விருப்பம் இருக்குங்களா? மாம்பழம் மாம்பழம் வாங்க 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 வாங்க. தம்பி, எத்தனை சீட்டு வேணும்? எங்களுக்கு வந்து 15 மக்களவை மாநிலங்களவை மிக்சிங் பண்ணி கொடுங்க. அப்புறம் ஒரு நல்ல ஆளாக எங்கள் கட்சியிலேயே ஒரு நல்ல ஆளாக தேர்ந்தெடுத்து அமைச்சர், மத்திய அமைச்சர் பொறுப்பு, அதை கொடுத்தா போதும். அப்புறம் பல ஸ்வீட் பாக்ஸ், அது போதும். இது என்ன அநியாயத்துக்குன்னு பெரிய டிமாண்டாக இருக்கே. என்னப்பா நீ எங்களை கூப்பிடுறதுக்காக இங்கே நிறைய கட்சிகள் வெயிட்டிங்கில் இருக்குப்பா. நிறைய கட்சிகள் வெயிட்டிங் இருக்குது, பல ஸ்வீட் பாக்ஸ் தராங்கன்றாங்க. சீட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்கன்றாங்க. நாங்கள் உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. ரகுவரன் வாய்ஸ் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இதெல்லாம் வந்து செட் ஆகாதுங்க, மன்னிச்சிருங்க, இதுக்கு வந்து கட்டுப்படி ஆகாதுங்க. அப்படியா? சரி போங்க அண்ணா, நீங்கள் சொல்லுங்கண்ணே. 10 கூட ஓகேண்ணா, உங்கள் கட்சிக்குன்னா 10 ஓகேண்ணே, ஃபினிஷ் பண்ணிக்கலாண்ணே. அப்படி பார்த்தா என்னென்ன அர்த்தம்? பேசுங்கண்ணே, பேசுங்க. நீங்கள் ஓகேன்னா நம்ம போகலாம், பேசுங்க. ஏன் இப்படி பார்க்குறாரு? ஆனால் சொல்லுங்கண்ணே, ஏதாவது பேசுங்கண்ணே, அப்படி பார்க்காதீங்கண்ணே. ஏண்ணே அப்படி பார்க்குறீங்க? பரவாயில்ல, ஒரு 6 கூட கொடுங்கண்ணே, போதுண்ணே, முறைக்காதீங்கண்ணே, 6ண்ணே. இந்த பார்வைக்கு என்னென்ன ரியாக்ஷன்? ஒன்று வேணும், இல்லைன்னா வேணும், என்னென்ன ரியாக்ஷன் இது சொல்லுங்கண்ணே, ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. என்னப்பா வந்துடுறீங்களா எங்க கூடவே? வந்துடுறீங்களா? இல்லை, நாங்கள் யோசிச்சு சொல்கிறோம். பார்க்காதண்ணே, பார்க்காத. சரி, வேற யாராவது கூட்டணிக்கு யாராவது இருக்கீங்களா? டம் 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 டம்பரு முரசு யாராவது இருக்கீங்களா கூட்டணிக்கு? தம்பி, அக்கா அனுப்பி விட்டாங்க. வாங்க 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 வாங்க. உங்களுக்கு எத்தனை சீட்டு வேணும்? எங்களுக்கு வந்து அந்த மாம்பழம் மாதிரி பெரிய ஆசைலாம் இல்லைப்பா, அவங்கள மாதிரிலாம் இல்லை. அவங்கள விட எங்களுக்கு வந்து ஒரு சீட்டு கம்மியாக கொடுத்தா கூட நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். புரியுதுங்களா? எல்லாம் உங்கள் மேலே இருக்க மரியாதைனால. அடாடாடாடாடா, என்ன மனுஷையா இவரு? நீங்கள் எத்தனை சீட்டு வேணும் கேளுங்க, என்னென்ன டிமாண்டு சொல்லுங்கள். சொல்லட்டுங்களா? எங்களுக்கு வந்து ஒரு 14 சீட்டு வேணும். அது இல்லாமல் ஒரு 50 ஸ்வீட் பாக்ஸு, எலெக்ஷன் ஃபண்டாக ஒரு 100 ஸ்வீட் பாக்ஸு, இது போதும்பா. இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது, வேற ஆள் பாருங்க, போங்க. அப்பா, என்னப்பா நீ இவ்வளவு கம்மியாக கேட்குறேன்? இப்போ இருக்க எங்கள் கட்சி மவுஸுக்கு நாங்கள்லாம் நின்னா
என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் வாங்க, நாங்கள் 200 ஸ்வீட் பாக்ஸ் ரவுண்டாக தரோன்னு சூரியனை இலையும் போட்டி போட்டு கூப்பிடுறாங்க. நான் உங்கள்கிட்ட 150 தான் கேட்குறேன். என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? போங்க, எங்களுக்கு ஆளாக இல்லை. இந்த அண்ணன் சும்மாவா நிற்கிறாரு? அண்ணன் இப்போ போனால் உடனே கூப்பிட்டுப்பாரு. இப்போ பாருங்க அண்ணா, என்னண்ணா 14 ஸ்வீட்டு 50 ஸ்வீட் பாக்ஸு, எலெக்ஷன் ஃபண்டாக ஒரு 50 ஸ்வீட் பாக்ஸுண்ணே. ஓகேண்ணா, முடிச்சுக்கலாண்ணே. ஓகேவா? அண்ணா பேசுண்ணே. இப்படி பார்த்தா என்னண்ணே அர்த்தம்? பேசுங்கண்ணே. இது என்னையா ரியாக்ஷனு? அண்ணே பேசுனேன். என்ன ஓகேவா இல்லையாண்ணே? பேசுனேன். அண்ணா ஒன்னதானே கேட்குறேன், பேசுனேன். அட போயா. சரி, அக்காட்ட போய் சொல்லணும் விஷயத்த. தம்பி, அங்க யாரு? எல்லாரும் சொல்றாங்க அந்த பூக்கட்சியோட கூட்டணி வச்சதுக்கு அவங்க தான் பெருமைப்படணும். ஆனா அது அப்படி இல்லை. அந்த பூக்கட்சியோட கூட்டணி வச்சதுக்கு நாங்க தான் பெருமைப்படணும். எல்லாரும் சொல்றாங்க நம்ம ஜி வளர்ச்சிக்காக பாடுபடுறாருன்னு. அது அப்படி இல்லை. வளர்ச்சி தான் நம்ம ஜிக்காக பாடுபடுது. எல்லாரும் சொல்றாங்க இப்ப நம்ம நாட்டுல இந்த கோவில் அவசியமா அப்படின்னு. ஆனா அது அப்படி இல்லை. இப்ப கோவில் தான் நம்ம நாட்டுக்கு அவசியம். அடாடா, எங்க கட்சியில கூட ஜிக்காக இப்படி பேச ஒரு விசுவாசி இல்லை. இன்னொரு கட்சி வச்சிருந்தாலும் இப்படி வராரு. அடாடா, எல்லாரும் கேட்குறாங்க என்ன பார்த்து, நீங்க சாக்லேட் பாயா இல்ல ராக்கெட் பாயா அப்படின்னு கேட்குறாங்க. நானு சாக்லேட் பாயா இருக்கிற ராக்கெட் பாய். எப்போ எனக்கு கோவம் வரும்னே தெரியாது. தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எதையுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமா ஆமாம் தெரியுது. நீங்க உங்களை பார்த்தாலே தெரியுது. ஐயோ, நான் மிச்ச மீதி ஏதாவது இருக்கும் தொகுதி பார்த்து உங்களுக்கு தரேன், வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போன்னு சொல்லுங்க, உடனே வந்துடுறேன். பைத்தியக்கார பயலுங்க என்ன கூட்டணி 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 கூட்டணி? எத்தனை காலத்துக்குடா கூட்டணி? என் பிள்ளைகளை 20க்கும் மேற்பட்டவர்களை நான் காலத்தில் ஏற்கனவே இறக்கிட்டேன். இன்னும் 10 நாள் கண்ணுங்களா, 10 நாள் கண்ணுங்களா, 10 நாளில் மேலே இன்னும் 20 பிள்ளைகளை இறக்கிடுவேன். அதுக்கப்புறம் தான் நான் சீட் ஷேரிங் பற்றியே பேசுவேன். எந்த தொகுதியில் உங்களுக்கு டம்மி நிப்பாட்டணும் சொல்லுங்க. உங்களுக்கு எந்த தொகுதியில் டம்மி நிப்பாட்டணும் சொல்லுங்க. இப்படி பேசணும்டா. அப்படி பேசினாதான் இந்த எலக்ட்ரால் போன்ற அந்த பத்திரிகை என்ன பத்திரம், அதில் நம்ம பேர் வராது. பைத்தியக்கார இது கூட தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த விவசாய சின்னத்திலே கேட்போம், ஓட்டு கேட்போம். முடக்குனா என்ன முடக்கட்டும், கடைசியில் நம்ம திரும்ப வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா விவசாய சம்மந்தப்பட்ட மோட்ரு செட்டு, பம்பு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க, வயல் வரப்பு அது மாதிரி ஏதாவது, அதை வாங்கி நிப்பாட்டிக்கும். அப்புறம் தம்பிகளா, உங்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். இவ்வளவு நாளாக நம்ம அண்ணன் திருமா, அப்புறம் விசிகா, அப்புறம் பைக்கோ, அப்புறம் இந்த நம்ம பாட்டாளி மக்கள், மருத்துவர்கள் ஐயா, பெரியவர் சிறியவர், இவங்களெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கோம், கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கோம். இனிமேல் அவங்கள விமர்சனம் பண்ணாத. அவங்கள விமர்சனம் பண்ணதான் நீ கட்சிக்குள்ளே இருக்குன்னா நீ கட்சியில் இருக்காத. இங்கே பண்ண ஓட்டு செதறிடும்டா, போட்டு மாட்டாங்க. அதனால பண்ணாத, தேர்தல் முடிகிற வரைக்கும் பண்ணாத. புரியுதா? அதுக்கப்புறம் ஆடியன்ஸுக்கு என்ன அப்படின்னா, நேற்று துரோகி அப்படின்ற ஒரு தம்பு வச்சு ஒரு வீடியோ போட்டோம். அதில் தமிழை வாழ வைக்கக்கூடிய இந்த அண்ணனின் தம்பிகள் ரொம்ப தூய்மையான தமிழ் கெட்ட வார்த்தைகளில் கதறி இருக்கிறார்கள். ரொம்ப நாகரிகமாக மெசேஜ் கமெண்ட் பண்ணியிருக்கிறார்கள். அதை படிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். புரியுதா? கூட்டணி பைத்தியக்கார பயல்.